4 கூட்டம் இருக்கு தியாகிகள். இந்த 4 கூட்டத்தில் சேர்றதுக்கு நாங்க துவா கேட்கணும். 5வது ஒரு கூட்டம் இல்ல சகோதரர்களே, நாங்க 5வது கூட்டத்தில் இல்ல. நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோமே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், யாருக்கு அருள் செய்தாயோ அவங்களோட பாதையை காட்டு. அருள் செய்யப்பட்டவங்க தியாகிகள் யாரு? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன். முதலாவது நபிமார்கள். எங்களுக்கு நபிமாருடைய கூட்டத்தில் சேரையாரு. 2வது யாரு? ஷுஹதாக்கள். ஷுஹதாக்கள் என்றா உயிரை தியாகம் பண்ணினோம். 3வது யாரு? சித்தீக்குகள். சித்தீக் என்றா யார்? அல்லாஹ்வுக்கு உண்மையானவர்கள், நடிப்பு இல்ல. உலகத்துல இவங்க நடிகன் வந்துட்டு போறான் எல்லா இடத்துலயே. நடிப்புக்கு தான் உலகத்துல இடம். படிச்சவனுக்கு இடம் இல்லையே, அறிவாளிக்கு இடம் இல்லையே. முக்கியமா இந்தியால நடிகன் தான் முன்னுக்கு வந்துட்டான். ஏன் நடிகன் முன்னுக்கு? உலகத்தில் எல்லாம் இருக்குது இவன் நடிகன். ஏன்? நடிப்புக்குத்தான் உலகத்துல முன்னிடம். உண்மைக்கு இடம் இல்லை உலகத்துல. நடிச்சு பாருங்க, வெல்லலாம். நாயாவும் நடிக்கணும், நரியாவும் நடிக்கணும், இடத்துக்கு ஏத்த மாதிரி. முனாஃபிக்னு சொல்றது தானே. நடிகர் யார்? நடிகை. நடிகின்ற யார்? நடிகை. நடிக்கிறவன். ஒரு அறிவுள்ளவங்க நடிகரை நம்புவாங்களா? அவன் நடிக்கிறவன். அவன் நடிக்கிறவன் நடிகன். அல்லாஹ் சொல்றான் நடிகன் சரி வராது அல்லாஹ் இடத்துல. சித்தீக் அறிக்கோம். சித்தீக் நடிகன் அறிக்க மாட்டான். உண்மையானவன், அல்லாஹ்வுக்கு உண்மை. 3வது கூட்டம். 4வது கூட்டம் யாரு? சாலிஹ், நல்லடியார்கள். இந்த 4 கூட்டத்தில் சகோதரர்களை சேரணுமா இருந்தா தியாகம் செய்யும். தியாகம் செஞ்சிட்டோம். எங்களோட நேரத்தை, பொருளை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் எங்களது 4 கூட்டத்தில் சேர்த்துருவான். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூராவில் சொல்லித்தார பாடம் அதுதான். அல்லாஹ் சொல்றான், நான் கஃபூர் வதூத் ذுல் அர்ஷில் மஜீத். என்னை நம்பி தியாகம் பண்ணுங்க, நான் பெரிய அர்ஷுக்கு சொந்தக்காரன், நான் சங்கையாளர். ஃபஆலுல் லிமா யுரீத், நான் நாடியதை செய்றவன். நான் அல்லாஹ் சொல்றேன், உங்களுக்கு நாடியதை செஞ்சு தருவேன் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் நீ நினைக்கவானா அகங்காரம் பிடிச்சவங்க எல்லாம் தப்புவாங்க என்று. ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ தமூத். அல்லாஹ் கேட்கிறான், சரி உலகத்துல ஃபிரௌன் இருந்தார் தானே, என்ன நடந்துச்சு? சமூதுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல, ஒன்றும் சாதிக்கல, தோத்துட்டாங்க வாழ்க்கையில. ஃபிரௌனுடைய அகங்காரம், பெரும் நடிகன் ஃபிரௌன். சமூத் பெரும் நடிக கூட்டம், தோத்துட்டாங்க வாழ்க்கையில. பலில்லதீன கஃபரூ ஃபீ தக்தீப். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள் பொய்யில் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். அல்லாஹ் எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறான். என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்? உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் சகோதரர்களே. எந்த விளையாட்டும் அல்லாஹ் இடத்துல விட இல்லாதுங்களுக்கு. பல் ஹுவ குர்ஆனும் மஜீத். அல்லாஹ் சொல்றார், நீங்க குர்ஆன் பக்கம் திரும்பு. அதான் சங்கையான குர்ஆன். அந்த குர்ஆன் எங்க இருந்தது தெரியுமா? ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூத். 7வது வானத்துல லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்த குர்ஆன் அது. அதை நம்புங்க, அந்த கூட்டத்தில் மாறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில தியாகத்தை பழக்கி கொண்டு தியாகிகளாக மாறி வரக்கூடிய காலங்கள் தியாகத்துடைய காலம். துல்ஹிஜ்ஜா மாதம் தியாகத்துடைய மாதம். தனது மகனை கூட அறுத்த மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அதற்குத்தான் ஒதுகியாவை தந்தான். ஒதுகியா என்றாலே தியாகம் தானே. ஆகவே தியாக சிந்தனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி உயர்ந்த மூமீன்கள், நபிமார்கள், சித்தீக்குகள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக.